அஸ்ஸலாமு அலைக்கும். அழைக்கலாம். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதிரநெல் சார்பா உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றேன். சரி, சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன மீனவ மாநில பொதுச் செயலாளர் தானே? இல்ல, அது தமிழ்நாடு மீனவர் பேரவையுடைய பொதுச் செயலாளரு. தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்துடைய துணைத் தலைவர். அது தமிழ்நாடு அரசு. அது தாஜாக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். மல்லிப்பண்ணத்தை பத்தி பல்வேறு விதங்கள்ல யூகங்கள் வந்துகிட்டு இருக்கு. எந்த மாதிரி வகையில இவங்க வந்துகிட்டு இருக்கு? மல்லிப்படத்துக்குள்ள கடல் சீற்றம்னு சொல்றாங்க, கடல் தண்ணி உள்ளக்க வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் நம்மகிட்ட சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்லலாம். அதாவது கடல் சீற்றம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி. எப்போதுமே வந்து லோ டைட்டு ஹை டைட்டு, அதாவது கடல் அதாவது கடல் மட்டம் குறையிறதுனா கூடுறது இயற்கையா எப்போதும் நடக்கிற விஷயம். சரி. அது வந்து காலையில ஆரம்பிச்சு நைட்டு சாயந்தரம் அந்த பகல் ஒரு 12 மணி வரையும் கொஞ்சம் லோவா இருக்கும். அதாவது கொஞ்சம் வெள்ளமா இருக்குன்னு வச்சுங்களேன் கடல். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும், உள்வாங்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறிக்கிறோம். இதுதான் வந்து இயற்கையா எப்போதும் நடந்துகிட்டு இருக்க விஷயம். இந்த ஒரு 3 மாசத்துல வந்து எப்போதும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் வெள்ளம். அதுக்கு காரணம் என்ன? பல்வேறு நீர்கள்லாம் வந்து உழுவுறதுனாலேயே, அதாவது ஆற்றுல இருந்து தண்ணி உழுவுறது, நீரோட்டங்கள்ல கடல்ல அதிகமா இருக்கிறது, அதனால கொஞ்சம் வெள்ளப்பெருக்கா தெரியும் எப்போதுமே. அது மாதிரி தான் இருக்கு குடிச்சா. இப்போ கரைக்காத்து தான் அடிக்குது. அதாவது கரையிலேருந்து கடல் உள்ள அடிக்குது. அதனால எந்த சீற்றத்துக்கும் இங்க வேலை இல்லை. குள மாதிரியே கிடக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக அரசு எப்படி எடுத்திருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் எல்லா வகையிலையும் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க ஆள் வச்சிருக்காங்க, முகாம் அமைச்சு வச்சிருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது செல் நம்பர்லாம் எது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே எந்த ஏரியா இருந்துன்னு சொல்லுங்க, உடனே வந்து அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த நம்ம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, வெளியே தடவை போக முடியல. இந்த ஒரு காரணம் மட்டும்தான் ஒடிச்சு, வேற எந்த வகையிலும் இல்லை. தொழில் இல்லை. தொழிலுக்கு வந்து போய் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. அவங்களா நிறுத்துறதுங்கிறது இப்போ, அதுக்கு முன்னாடியே நாங்க நிறுத்திக்கிட்டோம் படகுல. காரணம் என்னன்னா, தொழில் வளம் இல்லை, அதனால நஷ்டம் வருது. அதனால நிறுத்தி வச்சிருந்தோம். எடுப்போம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வந்ததுனால அரசு நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் ஒடிச்ச. வேற வந்து மல்லிப்பண்ணத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போலதான் இருக்கு ஒடிச்ச. மீடியாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ரேட்டிங்கை உயர்த்துறதுக்காக இந்த மாதிரி பெரிய வந்து இதை பண்றாங்க. பழைய சில்லை எடுத்து போட்டு இதுதான் மல்லிப்பண்ணம்னு சொல்லி போடுறாங்க. அது மிக மிக எங்களை பாதிக்குது. அது அந்த மாதிரி ஒரு சூழலே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அதுவே எங்களுக்கு நாங்க தொந்தரவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து சொல்றது வந்து, நீங்க வந்து இன்னைக்கு காலையில ஒரு ஆய்வு பண்ணும்போது நாங்களே பார்த்தோம். சொல்லுங்க. ஏன்னா நேரில கொடுக்கறதுக்கும் நேரடி நின்று அங்க வந்து கருத்தை சொல்றதுக்கும் மீடியா ஏதோ ஒரு இதை வந்து பரப்புறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆளு கொடுத்து பரப்புறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்க நேரடியா நீங்க வந்து கலாய்வு பண்ணி நீங்க சொல்றீங்க தகவலை. எங்களுக்கு மட்டும் இல்ல, கடற்கரைக்கு நாங்க நேரடியா போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. எங்களுடைய பொருளாதாரம் அதுக்குள்ளதான் கிடக்குது. அதனால நாங்க அங்க இருந்து தான் ஆகணும். எந்த சூழலா இருந்தாலும் நாங்க உடனடியா நாங்க பாதிக்க கொடுக்க இல்லை. அப்படி ஒரு சூழல் இப்போதைக்கு இல்லை. மாவட்ட ஆட்சியர் செயல்பாடு எப்படி இருக்கு? மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரையும் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா உடனடியா சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்க செய்ய தயாரா இருக்கலாம். உங்களுக்காக எந்த 24 மணி நேரமும் நாங்க வந்து முழு இது செயல்பாட்டோட இருக்கிறோம். அதனால நீங்க வந்து எப்போ வேணாலும் எங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு அச்சம் எங்களுக்கு ஒரு அச்சம்னா, ஏற்கனவே கஜா புயல்ல வந்து இப்படிதான் கிடந்தது. ஆனா திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சு காலையில 6 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு முடிச்சு, தென்னை மரத்துல இருந்து நம்ம படகுல இருந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருச்சு. அதான் இயற்கை சட்டம். ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இயற்கை சட்டம். அதனால இயற்கையை வந்து நம்ம மதிப்பிட முடியாது. எவ்வளவுதான் அறிவுபூர்வமா வந்து இதா இருந்தா கூட, அறிவியல் வளர்ந்த காலமா இருந்தா கூட, இயற்கைங்கிறது வந்து அது நம்ம மாற்ற முடியாதுல்ல. ஆமா, அது உண்மை.
அதனால அது ஒரு அச்சம் இருக்குது எங்களுக்கு. அதனால பாதுகாப்பா எல்லா இடத்துலயும் பெரிய படகுகளை வந்து கொஞ்சம் தூரத்துல எடுத்து கட்டி போட்டு வச்சிருக்கோம். கயிறு ஆங்கர்லாம் ஒழுங்கா தூக்கி போட்டுருக்கோம். சின்ன படகுகள் அதோ நாட்டு படகுகள்லாம் வந்து ஆற்று முகத்துவாரத்துக்கு உள்ள ஓட்டி அதையும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. மின்சாரம், குடிநீர், இயல்பு வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. மின்சாரம் சுத்தமா அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு 10 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து உடனே மழை பெஞ்சாலே மின்சாரம் இருக்காது. இப்ப அந்த சூழலே இல்லை. நல்ல 45 கிலோமீட்டர் காத்தடிச்சா கூட மின்சாரம் இருக்கு. அதுக்கப்புறம் அதிகபட்சமா வந்தாதான் அவங்க நிறுத்துறாங்க. அதை பொறுத்தவரையும் கடந்த 2-3 வருஷமா மின்சாரத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அதாவது இதுலயும் கிடையாது, கோடை காலத்திலயும் கிடையாது, இப்போ உள்ள மழை காலத்திலயும் அந்த மாதிரி இல்லை. என்ன ஒரு விஷயம்னா கொஞ்சம் அந்த கஜா புயல்ல வந்து அந்த எலக்ட்ரிக் மரத்தை எல்லாம் வந்து ரோட்டோரத்திலே ஊறிட்டு போயிட்டாங்க. அதனால பெரும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுமக்களுக்கு உயிருக்கு கூட ஒரு இது இருக்கு. அதை வந்து அவங்க மறுபடியும் ஒரு மறு இது பண்ணி அதை வந்து மாற்றி அமைக்கணும். ரோட்டோரத்தில் இருக்கிறது எப்பவுமே வந்து மக்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான சொல்ல முடியும். இது கஜா நேரத்தில் பண்ணினாங்க. அந்த ரோட்ல வந்து ஊனியிருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். அதனால இங்கேருந்து போறவங்களே எத்தனை பேர் அதுல போய் விழுந்து அடிபட்டு செத்ததெல்லாம் நிறைய உண்டு. அது மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? ஆமா, மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு நம்ம கொண்டு போகல. இப்ப நீங்க கேட்கறதுனால சரியான வாய்ப்பா இருக்குது. அதனால உங்க மூலமாக அது போகட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து உங்க பொதுத்தளத்துல நான் அதிர நிலையில பதிகிறதுக்கு சம்மதம் தானே உங்களுக்கு? வேணுங்க, அதிர நிலையில நான் இது உங்க வாய்ஸ் அப்படியே பதிகிறேன். நீங்க நிச்சயமா பதிக்கலாம். நல்ல இதுதான் சொல்றீங்க. உங்களுடைய சேவையும் நல்ல சிறப்பான சேவையா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பார்த்துருக்கேன். அந்த வகையில் உங்க சேவையை வந்து நல்ல விரிவுபடுத்தணுங்கிறது என்னுடைய ஆசை. எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே.